ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலை பிரசங்கத்தோட 3வது பாகத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தோட உண்மையான அர்த்தத்தை போதித்ததுக்கு அப்புறம் அவர் வெறும் சடங்காச்சாரமாக மட்டும் தேவனை பின்பற்றாம எப்படி தேவனுக்கு உண்மையாகவும் அவருக்கு பிரியமாகவும் வாழணும் என்கிறத குறித்தும் ஜனங்களுக்கு போதிக்கிறார். முதலாவதா இயேசு எப்படி ஒருத்தர் மற்றவருக்கு உதவி செய்யணும் என்கிறத குறித்து போதிக்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து, நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது அதை மற்ற மனிதர்கள் பார்த்து உங்களை பாராட்டணும் என்கிற நோக்கத்துக்காக செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க செய்தீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற பிதா கிட்ட இருந்து எந்த ஒரு வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீ ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது மனுஷரால புகழப்படுவதற்காக செய்யாம அதை ரகசியமா மற்றவங்க அறியாதபடிக்கு செய். அப்போ அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்றார். அடுத்ததா இயேசு ஒருத்தர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஜனங்களை பார்த்து, நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அவங்க ஜெபிக்கிறத மற்றவர்கள் பார்க்கணும் என்கிறதுக்காக ஜெப ஆலயங்களிலேயும் தெரு முனைகளிலேயும் நின்று ரொம்ப சத்தமா ஜெபம் பண்ண விரும்புறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களோட பலனை அடைந்து தீர்த்தாயிற்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது வீட்டுல இருக்கிற உன்னோட அறைக்கு போய் கதவை பூட்டி அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவனை அறியாதவர்கள் பண்றது மாதிரி வெறும் வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவங்க அதிக வார்த்தைகளை சொல்லுகிறதுனால அவங்களோட ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் செய்யாதீங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன்னு சொல்றார். அடுத்ததா இயேசு எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்கு விளக்குகிறார். நீங்க உபவாசிக்கும் போது மாயக்காரரை மாதிரி சோகமாய் இருக்க வேண்டாம். அவங்க உபவாசிக்கிறத மற்ற மனிதர்கள் பார்க்கணும் என்கிறதற்காக அவங்களோட முகங்களை சோகமா காண்பிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களோட பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி உன்னை மகிழ்ச்சியாக காண்பி. அப்போ அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்லி எப்படி ஒருத்தர் உபவாசிக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்கு விளக்குகிறார். இதுக்கப்புறமா இயேசு இந்த உலக பொருளின் மேல அதிக நாட்டம் கொள்ளாம எப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழணும் என்கிறத குறித்து ஜனங்களுக்கு விளக்குகிறார். இயேசு ஜனங்களை பார்த்து, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் உங்களோட செல்வத்தை கெடுக்கும், திருடர்களும் கூட ஒருவேளை உங்களோட செல்வத்தை திருடிட்டு போகலாம். அதனால பரலோகத்திலே உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால்
அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது. அதனால என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம்னு உங்களோட ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம்னு உங்களோட சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டுப்பூக்கள் எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் கூட இந்த பூக்களில் ஒன்றை போல அழகாக உடை உடுத்தியிருந்ததில்லை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம்னு கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் தேவனை அறியாத மக்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில நம்ம சேர்த்து வைக்கிற பணம், புகழ், கல்வி, சொத்துக்கள் எல்லாம் வெறும் கொஞ்ச வருஷம் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை எதையும் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது, விட்டுக்கிட்டு தான் போகணும். இந்த உலகத்துல நிறைய பேர் வெறும் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம கூட இருந்து அதுக்கப்புறம் அழிந்து போக போகிற இந்த உலக செல்வங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இயேசு இங்க உலக காரியங்களுக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட முதலாவதா தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வங்களையும் விட வெளியேற பெற்றது ரட்சிப்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்படாம வெறும் உலக பிரகாரமா மட்டும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையில எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம சம்பாதித்த எந்த ஒரு பொருளையும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டும் போக முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்கிற காரியங்கள் மட்டும்தான் நமக்கு நித்தியமான பலனை கொடுக்கும். அதனால நம்மளோட பொக்கிஷங்களை இந்த பூமியில அதிகமா சேர்த்து வைக்கிறதை விட பரலோகத்திலேயே அதிகமா சேர்த்து வைக்கணும். அதற்கு தான் நித்திய பலன் உண்டு. அதுக்காக உலக காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது என்கிறதுல இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்மளோட முதலாவது ப்ரையாரிட்டி எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழும்போது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்வார்னு இயேசு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.